பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் கழகத்தின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்னுடைய அன்பு அண்ணன் கடம்பூசி ராஜு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, மனதிற்கு நெருக்கமான நண்பன் ரவி மரியாவின் அன்பு வணக்கம். அண்ணன் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ராசியானவன் சொன்னாங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும். நாங்கெல்லாம் நாரு, அண்ணன் பூ. நாங்க 4 பேர் வரலைனாலும் அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு. அந்த மாபெரும் உண்மையை தெரிஞ்சவங்க நாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் என்னன்னா, எங்க சினிமாவில் இன்னைக்கு ஒருத்தர் அமைச்சர் இருக்கார் திமுகவில். அவர் பேர் வந்து வெள்ளக்கோயில் சாமிநாதன். அப்புறம் நாங்க பார்த்து 5 வருஷம் ஆச்சு. சினிமா துறை அமைச்சரை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. ஆனால் கடம்பூர் அண்ணன் எங்களுடைய சினிமா துறையில விளம்பரத்துறை அமைச்சராக, செய்தித்துறை அமைச்சராக இருக்கும்போது 5 வருடத்தில் கிட்டத்தட்ட 150 முறை பார்த்தேன். எங்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் அன்பன் எடப்பாடியார் வாயிலாக எங்களுக்கெல்லாம் வந்து நலவாரியமே கிடையாது. அப்படி ஒரு கிளாஷை ஏற்படுத்தி கொரோனா காலகட்டத்தில் 3000 5000 வாங்கி கொடுத்த மிகப்பெரிய அன்புக்கு சொந்தக்கார கடம்பூர் அண்ணன். இந்த பகுதி நான் பிறந்து வளர்ந்த பகுதி, என்னோட தாய்மாவன் பகுதி. இந்த இதில் நான் தீப்பெட்டி ஒட்டியிருக்கேன், பொருட்காட்சிக்கு போயிருக்கேன், பத்திரகாளி பொருட்காட்சிக்கு போயிருக்கேன். இந்த மார்க்கெட்டில் காலைல பழக்கடையில் அவங்க சிறுகிழங்கெல்லாம் அவங்க வந்திருக்கேன். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு தாய்மாமன் தொகுதியில் எங்களுடைய சொந்தக்காரங்களே சொல்றது என்னன்னா, இந்த முறையும் கடம்பூரார் தான் வருவாரு. எனக்கு நேத்தே போன் பண்ணிட்டாங்க, என்ன தம்பி வரியா, அண்ணனுக்கு வருவிய வர கடைசியில் அண்ணன். ஆமா, அவன் அண்ணனுக்கு எப்படி இருக்கு, அண்ணன் எப்பயும் அவர் தான், எப்பயும் அவர் தான். அதாவது 2 ஹீரோ இப்போ கோவில்பட்டி ஹீரோ கடம்பூர் அண்ணன், தமிழ்நாட்டின் ஹீரோ எடப்பாடியார். 2 பேர் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை தரப்போறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இங்க 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எல்லாம் குளிச்சோம். நானே குளிச்சிருக்கேன். 5 நாளைக்கு ஒரு என்ன பண்ணுவோம், துணி துவைச்சிருவோம். எங்க அத்தை போட்டு ஒரு 2-3 வாடி தண்ணியை வந்து போட்டு புளிஞ்ச துவைக்க தண்ணி வர நாள். அவ்வளவு கஷ்டப்பட்ட பூமியில இன்னைக்கு சீவலப்பேரிங்கிற ஒரு ஊர்ல இருந்து 2வது பைப்லைன் திட்டம் மூலமா இன்னைக்கு டெய்லி தண்ணி வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தண்ணீர் தாசன் அவர்கள் தான். ஆமா, கண்ணதாசன் கவிதை பிடிவார், தண்ணீர் தாசன் ஊருக்கு தண்ணி கொண்டு வந்தார். அது போக இங்க ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும். தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து மிகப்பெரிய தொழிற்சாலை. அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு, தீப்பெட்டி குடிசை தொழிலுக்கு எவ்வளவு வரி இருந்தது தெரியுமா உங்களுக்கு? 4 அடுக்கு வரி இருந்தது. 5%, 12%, 18%, 24% இருந்துச்சு. அதை வெறும் 5% மாற்றிய பெருமை அண்ணன் கடம்பூராருக்கு தான் சார். இது போக இங்கே கடலை மிட்டாய் பிசினஸ், கோவில்பட்டி கடலை மிட்டாய்னா ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து விற்காத ஆள் கிடையாது, வாங்காத ஆள் கிடையாது. எங்க வீட்டுல எல்லாம் போகும்போது கடலை கோயில் போனீங்கன்னா ஒரு 5 பாக்கெட் வாங்கிடுவாங்க, 10 பாக்கெட் வாங்கிடுவாங்க. நான் வீட்டுக்கு எதுக்கு உனக்கு 10 பாக்கெட் எல்லாரும் கொடுக்கணுமா? அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கடலை மிட்டாய்க்கு பேர் போனது கோவில்பட்டி. அந்த தொழிலுக்கு புவிசார் குறியீடுங்கிற ஒரு மாபெரும் கௌரவத்தை வாங்கி கொடுத்தது அன்பன். இங்க இன்னைக்கு வந்து நகராட்சி பில்டிங் இருக்கு. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஒரு நகராட்சி இன்னும் பேர் வாங்கினது, பட்டம் வாங்கினது அன்பன் கடம்பூசி ராஜு அவர்களால்.